வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணப்பா. ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தர். நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், புராண கதைகளில் படிச்சிருப்பீங்க. சில பேர் என்ன மாதிரி தெரியாதவங்க இருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு சிவன் பக்தர், ஒரு கடவுள் பக்தராக எந்த அளவுக்குலாம் இருப்பாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. ஓவராலாக படத்தை பார்த்தீங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தினுடைய டியூரேஷன் இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். எப்படி அவர் மாறுறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி. ஸோ அதுக்கு முன்னாடி வர்றது, ஸோ அவங்க தின்னுக்கு இருக்கிற அந்த காதல், அவங்களோட அந்த ஃபேமிலி, ஸோ அதை பற்றி சொல்கிறதுனால ரொம்ப லென்த்தாக அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் படத்தில் காட்சியாக வச்சிருக்கிறது அது 3 மணி நேரம். என்னடா டியூரேஷன், எப்போ வரும் அந்த சீன், முக்கியமான சீன் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கே நமக்கு அது போர் அடிக்குது. படத்தினுடைய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் சாராக இருக்கட்டும், மோகன்லால் சார் இருக்கட்டும், ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஃபைனலாக இருக்கிற ஒரு 45 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்லாம் நமக்கே கூஸ் பம்ஸ் ஆகும். ஸ்டீஃபன் தேவசி ஸோ ரொம்ப பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய இடத்துல அந்த பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்டில் வர அந்த அந்த சாங்ஸாக இருக்கட்டும், அந்த மந்திரங்களாகட்டும், எல்லாமே தேவையான இடங்களில் கரெக்டாக கொடுத்து, ஒரு சில இடத்துலலாம் இந்த மியூசிக்ஸ்னால நமக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் வர சீன்ஸ்லாம் நிறைய படத்தில் இருக்குது. அதுவும் அந்த லாஸ்ட் 45 மினிட்ஸ் அவர் எப்படி அந்த பக்தனா மாறுறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ நீங்களும் கண்ணப்பா யாரு, இந்த கண்ணப்பா பற்றிலாம் எனக்கு தெரியாதுப்பா, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய சிவன் பக்தர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரிவ்யூவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.